சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டம். ஐயா இரியா, நான் என்னுடைய வசனத்தை சொல்கிறேன். சிங்கம்னாரி புத்துருக்கட்டு பாண்டி மாலை எக்ஸ்பிரஸ் பாண்டிச்சேரி தமிழ்நாடு சிவகங்கை மாவட்ட ரிப்போர்ட்டரு. ஐயா மாலை எக்ஸ்பிரஸ்லாம் நல்லா படிங்கய்யா. எங்களுடைய நியூஸு மருத்துவம் சார்ந்தது எல்லாமே நல்ல நல்ல செய்தியாக வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்க செய்தி பாண்டிச்சேரி போகும், பாண்டிச்சேரி செய்தி இங்கே வரும். மாலை எக்ஸ்பிரஸ்லாம் படிங்க. மாலை எக்ஸ்பிரஸ்னாவே ஏன் நினப்பு வரணும், புத்துருக்கட்டு பாண்டி அதில் தான் வேலை வைக்கிறாருணும். இவருடைய கதையை இப்போ கேட்போம். எல்லா மக்களும் எல்லாரும் இவருடைய கதையை இப்போ கேட்போம். ஐயா தலையில் தொடியா, இந்த மாதிரி தொட்டி எவ்வளோ நாளாச்சு? 10 நாளைக்கு மேலே ஆச்சு. கையை நிமிரியா, கையை தலையில் வச்சு நிமிரியா. இந்த மாதிரி நிமித்தி எவ்வளோ நாளாச்சு? 12 நாளாச்சு. நல்லா சவுண்டா சொல்லு. 12 நாளாச்சு. கீழே விடுங்க. எந்த ஊர்? புரியுது. இந்த மாதிரி உதறப்படாது. புளியந்தல்னா அது எந்த ஏரியா? சோழந்தான் பக்கம். அதாவது ஏன் மக்கள்கிட்ட நான் தெளிவுபடுத்துகிறோம்னா, எங்களை மாதிரி நாட்டு வைத்தியர்கள் அப்பாவி மக்கள் பாவம். ஐயா இந்த கைக்கு என்ன இருக்குன்னு சொன்னார்? ஊரை சொல்ல வேண்டாம், பேரை சொல்ல வேண்டாம். நரம்பு வாதம். நரம்பு வாதம். எவ்வளவுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துருக்காரு? 15,000 ரூபா. 15,000 ரூபா. எப்படி கொடுத்தா? வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த மருந்து, அந்த மருந்து. இதில் வேற பாண்டிய தெரியும், எல்லாம் உண்மையானாரா? ஆமாம், பாண்டிய தெரியும். நாங்களாம் எங்கள் நண்பர் தான். ஆமாம், பாண்டி எங்களுக்கு எல்லாருமே சொல்லுவார். அவரோட கேஸுக்கெல்லாம் நாங்கள் போய் நின்னா உண்மையாக சொல்லுங்க. உண்மையை தான் சொன்னார். அதனால அவருக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்கல, மற்றவங்களுக்கு தெரியாது. ஐயா வாங்கு, நான் திரும்பமா வாங்கு. நான் துணி போட்டிருக்கேன், மருந்து ஓடிருக்கேன். மத்தியானம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எங்கே சாப்பிட்டேன்? உங்கள் கடையில். உங்கள் இதில் கடையா? நாங்கள் அண்ணா டீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நான் கட்டுக்கு மூலிகை மருந்து கொடுத்துருக்கேனா? கொடுத்துருக்கீங்க. சும்மா சொல்லு. என் துணியை மருந்து எவ்வளோ கொடுத்துருப்பேன்? 1,100 ரூபா கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட எவ்வளோ கொடுத்தேன்? 15,000. ஐயா பாவம் ஐயா, பாவம் ஐயா. தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன். இந்த பாவத்தை எல்லாம் செய்யாதீங்க. உங்களை நம்பி தான் வர்றாங்க. எனக்கு எல்லாம் வேலை திறமைக்கும், என் தெய்வ குறிக்கும், என்னுடைய மூலிகை மருந்துக்கும், எனக்குள்ள சக்திக்கும் நான் நினச்சா வாங்க தெரியாதா? அடாவடி காசு வாங்கக்கூடாது தம்பி. கையெடுத்து கும்பிட்றேன். ஆஸ்பத்திரி மாதிரி கேட்க, மற்ற செலவு மாதிரி வாங்கக்கூடாது தயவுசெய்து. நீங்கள் தப்பாக நினச்சினாலும் சரி, ரைட்டாக நினச்சினாரி, ஒரு மனசு வெந்துச்சுன்னா நம்ம நல்லா இருக்க முடியாது. உண்மையாக பொய்யா? ஒரு மனசு வந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த காசு இனிக்கும், நாளைக்கு கசக்கும். வாழ்க்கையும் கசந்து போங்க. என்ன தொட்டாலும் முன்னுக்கு வர முடியாது. அதனால் நான் தர்மமாக வாங்குங்கய்யா. பாவம் அதாட்டி பண்ணாதீங்கய்யா, தயவுசெய்து சொல்கிறீங்க. அதுக்கு தக்கன ஏதோ பண்ணுங்கய்யா. பாவம் இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நீனு வைத்தியர் தான். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்துருக்கட்டு பாண்டி. நான் ஒரே வாட்டி வா போதும். ஆனால் இப்படி சுண்டப்படாது. சும்மா தூக்கிட்டு சும்மா இறக்கு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்துருக்கட்டு பாண்டி. இது எமர்ஜென்சி. இதை பார்த்து விட்டுவேன். டோக்கன் இல்லாமல் பார்க்க முடியாது. நாள்பட்ட பிரச்சனை, ரத்தக்கட்டு, வெறிக்கோசு, சுளுக்கு, முட்டி தேய்மான, மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, மனிதனுக்கு எங்கெங்கே வலி, உள்வலி, வெளிவலி, குடிக்கிறத தவிர என்னுடைய மூலிகை மருந்து இவனாங்க. இதுதான் என்னுடைய மருந்து, மூலிகை மருந்து. இது வந்து ஸ்டிக்கர் இல்லாமல் தான் இப்போ கொடுக்குறான். ஏன் அப்படின்னா ஸ்டிக்கர் இல்லாமல் தான் கொடுக்குறான். என்னைய பார்த்து என்னை இடத்துலயே வந்து வாங்க முடியும். கொரியரு ஆன்லைன்லேயே நாங்கள் பண்ண மாட்டோம். கொரியரு ஆன்லைனில் பண்ணாலே இந்த 15க்கு 20 வரும். அப்படி தான் வாங்குவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. சாதாரண என்னுடைய சாமி 6 வடை முருகன் 6 வடை காசு, வெறும் கம்மியான காசு. 3 வாட்டில் 4 வாட்டில் கடையாகி போயிடும். சௌரியமாக ஓடி போறீங்க. வாதம் தான், மறுவாதம் வரக்கூடாது. இருக்கிற நரம்பு ஸ்ட்ரோக்கை குறைக்கும். மூளை ப்ரெஷர்னால் வர்றது. ப்ரெஷர் மாறிச்சுன்னா அது மாறும். என்னுடைய மூலிகை மருந்து வாத கடுப்பு, நரம்பு கடுப்பு, ரத்தக்கட்டு, சுளுக்கு, வெறிக்கோசு, மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, கழுத்து வலி, நரம்பு வலி, என்னென்ன வலி இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவோம். வலி இருந்தால் டோக்கனை புக் பண்ணி கட்டுங்க. நாங்கள் மருந்து தேய்ச்சிட்டோம் டோக்கன் கொடுங்கன்னா, டோக்கன் இருந்தால் தான் கொடுப்பா, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. தயவுசெய்து எல்லாரையும் நீங்கள் உயிர் நண்பர்கள், என்னுடைய தாய் தப்ப மாதிரி, தயவுசெய்து எங்களுக்கு ஒத்தலைங்க. எமர்ஜென்சி பார்த்துருங்க. அந்த அன்றைக்கி பாருங்க ஒரு அம்மா, இந்த அம்மா மூஞ்சியை பார்த்துருக்கேன். அப்போ தான் நீ கம்பி இல்லாமல் நடந்த ஞாபகம் இருக்கா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்புறம் எதுக்கு கம்பியை போட்டு சீன் போகிற? தூக்கி எங்களுக்கு குண்டி அடைக்க போடு. கம்பி எடுமா. ஆமா, எந்த ஊருமா? வா, பெட்டி கடைக்கு போவோம், டீ கடைக்கு போவோமா? உனக்கு எத்தனை வருஷத்து பிரச்சனையை நான் காப்பாற்றிருக்கேன். எந்த ஊர்? பட்டுக்கோட்டை. எத்தனை போட்டுருந்தேன்? டேய், எங்கேயோ வெளியில் எந்த ஊரில் ஓடுந்தா?
இங்கே வந்து புத்தூரில் போட்டிருக்கிறேன். அம்மா முன்னாடி எந்த ஊர்லமா கட்டினேன்? திருவப்பூர். எத்தனை கட்டுமா போட்டிருந்தேன்? 7 கட்டு. உன் காலக்கம்மா எலும்பு முறிஞ்சு தனியாக தொங்குச்சு. நான் மறுபடியும் 2 எத்தனை கட்டு நான் போட்டிருக்கேன்? இது இப்போ போட்டால் 3வது கட்டு. போட்டிருந்தது 2. 2 கட்டில் உன்னை தனியாக நடக்க விட்டுருக்கேனா இல்லை உன்னை கம்பியை பிடிச்சி நடக்க விட்டேனா? இல்லை, தனியாக தான் நடக்க விட்டுருக்கேன். வர வேண்டிய இடத்துக்கு வா. உலகமெல்லாம் வைத்தியர் இருப்பா, எல்லா இடமும் இருக்கேன். எங்கே சௌரியம் பண்ணுறாலும் அங்கே விசாரித்து நல்ல இடத்துக்கு வாங்க, நல்ல இடத்துக்கு போங்க, உடல் நலத்தை ஆரோக்கியப்படுத்துங்க. சரி. இதுக்குன்னு யாரையும் நான் தப்பாக சொல்ல கிடையாது. என் தவித்து மலை சத்தியமா மிக விரைவில் குணமடிக்க புத்திரக்கட்டு பாண்டி லக்கு காலை என்னை பார்த்துனேன். லக்கு காலை மறுநாளா அடுத்த நாளா டோக்கனை புக் பண்ணிட்டு பாப்பா. இதே உண்மை. இதுக்கு நான் பெரிய கடவுள் இல்லை, பெரிய ஞானி இல்லை, பெரிய திறமசாலியும் இல்லைண்ணா. என்னுடைய தெய்வம் என் கூட, என் தெய்வம் வேளாத்திட்டு போகுது. நான் பார்க்க கிடையாது. அது சௌரியம் பண்ணுது, என் கையில் இல்லை. இப்போ வந்த மாதிரி இந்த ஒரு 15 நாளைக்கு தனியாக நடக்காத. தயவுசெய்து சொல்கிறீங்க. காலு பெருங்காலு டக்குனுச்சுன்னா மறுபடியும் விட்டுக்கணும். குச்சியை பிடிச்சி நட. பெத்த தாய் மாதிரி சொல்கிறேன். இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, நல்லா இருந்ததுனால தானே தனியாக நடந்து விட்றா. அண்ணே நீங்கள் அண்ணே மொதமாக கூட்டு வந்தியா? அண்ணே வரையில எப்படி இருந்துச்சு? காலு தனியாக ஆடி இடந்துச்சு. 2 கட்டில் நான் பொறுத்த வச்சுருக்கேன். ஆனால் அந்த அம்மா கொஞ்சம் குண்டி குசும்பு கூட உள்ளது. கம்பு வச்சு நடக்க சொல்லுங்கள். கொஞ்சம் நல்லா ஆகிட்டு நடக்க சொல்லுங்கள். தயவுசெய்து சொல்கிறேன் ஐயா. தயவுசெய்து நண்பர்களே, பரு ராஜாது அட ஏங்க சும்மா நம்ம மச்சினே வேற யாரும் இல்லை. வெக்கத்தை பாருங்க. சிவகங்கை மாவட்டம் ஜிஎம்ஆர் புத்திரக்கட்டு பாண்டி என் உயிர் மக்களே, தயவுசெய்து டோக்கன் இல்லாமல் பார்க்க முடியாது. டோக்கன் இருக்காலும் புக் பண்ணிட்டு பாருங்கள். எமர்ஜென்சியாக பார்த்துருங்க.